சாயிரம். மற்றவர்களை பற்றி பேசி பேசியே காலத்தை கடத்தி கொண்டே இருப்பதை விட, காலம் கடந்தும் மற்றவர்கள் நம்மை பற்றி பேசும்படி வாழ்ந்து காட்டுவதுதான் மிகப்பெரிய வெற்றி. ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம் சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிள்ளையே, நாளையே உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடைபெறுவதற்கான அத்தனை வாக்கியத்தையும் அத்தனை செயல்களையும் நான் உருவாக்கிவிட்டேன் என் பிரியமே. நீ எனக்கு கிடைத்த பொக்கிஷம், என் பொக்கிஷத்திற்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை நிச்சயமாக உன் கையில் கொண்டு வந்து நான் சேர்க்கிறேன் பிள்ளையே. அதிர்ஷ்டத்தை உன் வீட்டு கதவை தட்டும்படி நான் வழிவகை செய்கிறேன். சந்தோஷமாக இரு. யாருக்குமே கிடைக்காத யோகம் நாளையே உனக்கு மிகப்பெரிய அற்புதமாகவே கிடைக்கப் போகிறது. ஆம் என் பிள்ளையே, எதற்குமே சோர்ந்து போகாதே. தன்னம்பிக்கையோடு இரு, எழுச்சியாக இரு. உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். என் அன்பு பிரியமே, உன்னால் பறக்க முடியவில்லை என்றால் ஓட ஆரம்பிக்க கற்றுக்கொள். ஓட முடியவில்லை என்றால் நடந்து செல்ல கற்றுக்கொள். நடக்கவும் உன்னால் முடியவில்லை என்றால் ஊர்ந்தாவது சென்றுவிடு. எந்த சூழலிலும் அடுத்த கட்ட நகர்வுகளை மட்டும் எப்பொழுதுமே நிறுத்திவிடாதே. அதுதான் மிக மிக முக்கியம். ஆம் என் குழந்தா, வாழ்க்கை உன்னை ஒரே இடத்தில் புதைத்துவிடும். அப்படி நீ நகராமல் இருந்து விட்டால் உனக்கான வாய்ப்புகளை யாராவது உருவாக்கி தருவார்கள் என்று எப்பொழுதுமே எதிர்பார்க்காதே என் பிரியமே. எப்பொழுதுமே எதிர்பார்க்காதே. 1000 பேர் உனக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாலும் கூட அந்த வாய்ப்பை வெற்றிகரமாக மாற்ற முழு மனதோடு நீ நினைத்தால் மட்டுமே, நீ உழைத்தால் மட்டும்தான் முடியும் என்பதை புரிந்து கொள். மற்றவர்கள் உன் வாழ்வை வாழவும் முடியாது. மற்றவர்களுக்காக நீ உன்னுடைய வாழ்வை அவர்களுக்காக கொடுக்கவும் முடியாது. வாழ்க்கையில் உனக்கு மட்டும் வாய்ப்புகளை வருவதே இல்லையே என்று வருத்தப்படாதே என் பிரியமே. வருத்தப்பட்டு கொண்டே இருந்தால் பாதி வாழ்வை நீ தொலைத்தே விடுவாய். உண்மை என்னவென்று தெரியுமா என் பிரியமே? கிடைக்கின்ற வாய்ப்புகளை நீதான் சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் தவற விட்டு கொண்டிருக்கிறாய் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னும் சொல்ல போனால், நீ தவறவிட்டது உனக்கான வாய்ப்புகள்தான் என்பதை கூட தெரிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாய் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. உன்னுடைய முயற்சிகளை வீழ்த்தி உன்னை வெல்லும் தகுதி தோல்விக்கே இருக்கும் பொழுது, அந்த தோல்விக்கே அந்த தகுதி இருக்கும் பொழுது, அந்த தோல்வியையே வெல்லும் தகுதி உனக்கு இல்லாமலாக போய்விட்டது. நன்றாக சிந்தித்துப்பார். தோல்வியை வெல்லும் தகுதி என் பொக்கிஷமான பிள்ளையிடம் இருக்கிறது. உன்னுடைய மனது என்ன, உன்னுடைய திறமை என்ன என்பதை உன்னை விட உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும் என் பிள்ளையே. எனவே சோர்ந்து போகாதே. உன்னுடைய தகுதியை வளர்த்துக்கொள். உனக்கு வரும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கொள். எத்தனை தோல்விகள் உன்னை வட்டமிட்டாலும் கூட நீ திட்டமிட்டு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு, போராடி கொண்டே இரு. இன்றல்ல என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக வெற்றி உன் காலடியை வந்து தொட்டே தீரும். எல்லா தோல்விகளும் உன் முயற்சியை கண்டு ஒரு நாள் அதுவே உன்னை வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும் என்பதை தீர்க்கமாக நம்பு. நம்பிக்கைதான் வாழ்வு. அந்த நம்பிக்கை உன்னிடத்தில் இருக்கும் பட்சத்தில் எல்லாமே உனக்கு சுபமாக நடக்கும், சுகமாக இருக்கும். அதே போல என் பிரியமே, சின்ன சின்ன தோல்விகளை கண்டு எப்பொழுதும் துவண்டு போய் அவ்வளவுதான் எல்லாம் முடிந்து விட்டது என்று எப்பொழுதும் நினைத்து விடாதே. ஒன்றின் இறுதி இன்னொன்றின் துவக்கம், ஒன்றின் முடிவு மற்றொன்றின் ஆரம்பம் என்பதை நினைவில் வைத்து உன் அடுத்த முயற்சியை பயிற்சியாக துவக்க கற்றுக்கொள். வெற்றி உனக்கு வசப்படாமல் நிச்சயமாக போகாது என் பிரியமே. உனக்கு துணையாக பக்கபலமாக 8 திக்கிலும் உன் சாயப்பா உன்னோடு உனக்காகவே இங்கு வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது
வெற்றி உனக்கு வசப்படாமல் எப்படி போகும் என்று நீ நினைக்கிறாய்? ஒவ்வொருவரும் வாழும் சூழல், அவர்கள் வாழும் வாழ்வுதான் அவரவர்களின் அடையாளத்தை நிர்ணயிக்கிறது என்பதை புரிந்து கொள். எப்படிப்பட்ட சூழலிலும் அனைத்தையும் கட்டுப்படுத்தி கொள்ளும் திறனுள்ளவர்கள், அந்த திறமை இருப்பவர்கள் இயல்பாகவே வாழ்வில் அனைத்திலும் வெற்றியடைந்து விடுகிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. சில நேரங்களில் யதார்த்தம் என்பது உன்னால் கையாள முடியாத கைப்பந்தாக மாறிவிடுகிறது என் பிரியமே. இது எல்லோருக்கும் ஏற்படும் ஒன்றுதான். ஆனால் வேறு வேறு கோணங்களில், வேறு வேறு சிந்தனைகளில் ஜெயிக்க முடியாமல் போகின்றவர்களின் போராட்டங்களையும் யாரும் புறம் தள்ளிவிட முடியாது என்பதை புரிந்து கொள். நல்லது கெட்டது என்ற பாகுபாடு இல்லாமல் சில சம்பவங்களை பார்க்கும் பொழுது, ஆம் என் குழந்தா, சில சம்பவங்களை பார்க்கும் பொழுது சில நேரம் உனது எதிர்பார்ப்புகள் உன் வாழ்வை விட பெரியதாக மாறிவிடுகிறது என்பதுதான் உண்மை. ஆனால் அதற்கான உழைப்பை மட்டும் பெரிதுபடுத்தாமல் விட்டு விடுகிறாய். ஆம் என் குழந்தையே, பல நேரங்களில் உனது தோல்விக்கு காரணமாக அமைந்து விடுகிறது அந்த ஒரு நினைவுதான். உன்னுடைய வாழ்க்கை பயணம் மெதுவாக சென்று கொண்டிருப்பதைப் போல நீ உணர்கிறாயா? அதற்காக வருந்தவே வேண்டாம் என் பிள்ளையே. தவறான பாதையில் வேக வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல்வது ஒன்றும் பாதிப்பையும் யாருக்குமே தரப்போவதில்லை. மாறாக அதுதான் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்று தரப்போகிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. என் அன்பு பிரியமே, உண்மையிலேயே நீ மற்றவர்களுக்கு நல்லது செய்தால் உனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் வரும் பொழுது, அந்த சூழல்கள் வரும் பொழுது, அந்த சூழல்களிலிருந்து விடுபட உனக்கு சாதகமான ஒரு சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும் என் பிரியமே, நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் நீதான் அதை சரியாக கண்டுபிடித்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எந்த ஒரு பிரச்சனைகளையும் எதிர்கொண்டால்தான் என்ன முடிவு கிடைக்கும் என்பதை அறிந்து கொள்ளவே முடியும். பிரச்சனைகளை எதிர்கொள்ளாமலேயே தவிர்த்து விட்டாலோ, தப்பிக்க நினைத்தாலோ உனக்கு அனுபவங்களும் கிடைக்காமலேயே போய்விடும் என் பிள்ளையே. அந்த பிரச்சனைக்கான தீர்வும் கிடைக்காமலேயே போய்விடும். எனவே பிரச்சனைகளை கண்டு பயந்து கொண்டே இருக்காதே. யார் தடுத்தாலும் உன்னுடைய இலக்கில் உறுதியாக இருக்க கற்றுக்கொள். எது வந்தாலும் சமாளித்து விடலாம். எனக்கு துணையாக அப்பா இருக்கிறார், நான் எதையும் பார்த்து கொள்வேன் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இரு. எதற்குமே தளர்ந்து போகாதே. தளர்ந்து போனால் அது உனக்கான வெற்றியாகவே இருக்காது. எனவே எதையுமே துணிவாக போராட கற்றுக்கொள். துணிந்தவனுக்கே இங்கு வெற்றி நிச்சயம். தளர்ந்து கொண்டே இருப்பவன் நிச்சயமாக தோல்வியை சந்திப்பான் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. உன்னுடைய முயற்சிகள் எப்பொழுதுமே தோல்வியடையாது என் பிரியமே. யார் தடுத்தாலும் தைரியமாக இரு, நம்பிக்கையோடு இரு. உனக்கு வரவேண்டியது நிச்சயமாக வந்தே தீரும். உனக்கு ஏதாவது கஷ்டம் வரும் பொழுது அந்த கஷ்டத்தில் ஏற்கனவே அதை அனுபவித்தவர்களை நினைத்து பாருங்கள். இதே கஷ்டத்தை தானே மற்றவர்களும் அனுபவித்திருப்பார்கள் என்பதை முடிவு எடுத்துக்கொண்டு நாமும் அதை போலத்தான் இந்த கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள். எல்லோருக்கும், இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் இன்பமும் துன்பமும் கஷ்டமும் வேதனையும் வந்துதான் சென்று கொண்டிருக்கிறது. அவரவர் செய்த கர்ம வினைப்படிதான் எல்லாம் நிகழ்கிறது என்பதை புரிந்து கொள். நான் மட்டுமே கஷ்டப்படுகிறேன், நான் மட்டுமே சோதனைக்கு ஆளாகிறேன், என் வாழ்க்கையில் மட்டும் அனைத்தும் தவறாகவே நிகழ்கிறது, என்னால் என் வாழ்க்கையில் மீளவே முடியவில்லை என்று உன்னை பற்றி மட்டுமே யோசிக்காதே. இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே கஷ்ட நஷ்டங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள்தான். உனக்கு கிடைத்திருக்கும் உணவை பற்றி குறை சொல்வதற்கு முன் அந்த உணவே இல்லாமல் இருப்பவர்களை பற்றி சற்று சிந்தித்துப்பார். அந்த உணவு உனக்கு தேவாமிர்தமாகவே தோன்றும். நம் வாழ்வு சிறக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும், நம் வாழ்வை சிறப்பிக்க அப்பா இருக்கிறார் என்ற நல்ல எண்ணங்களை, நல்ல சிந்தனைகளை உன் மனதில் சிந்தித்துப்பார். எண்ணிப்பார். உன் எண்ணம் போல், உன் சிந்தனை போல் உன் வாழ்க்கையும் மிக அழகாகவே மாறிவிடும்.
சர்வ வல்லமை உள்ள கடவுள் மிகவும் இரக்க குணமுடையவர். நீ குறைந்தபட்சம் வேண்டுதலை அவரிடம் வைத்தாலும் அவரால் இயன்ற அளவு உங்களுக்கு நிறையவே கொடுக்க முடியும். அதைப்போல நீ தட்டாத கதவுகளை கூட அவரால் திறக்க முடியும் என்பதை புரிந்து கொள். இப்படி இறைவனுடைய பட்டியல்களை நிறையவே இருக்கிறது. அதை பற்றி அதிகமாக தெரிந்து கொண்டாலே இறைவன் பற்றிய முழு விபரமும் முழு ஆசிர்வாதமும் இறைவனுடைய முழு பக்தியும் உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். உன்னை பற்றி அதிகமாக மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வதையும் விட்டுவிடு. மற்றவர்களை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்வதையும் விட்டுவிடு. இது உன் மனதிற்கு வீணாக கெடுதலை தான் உண்டு பண்ணும். மனவேதனையை தான் அதிகரிக்க செய்யும். விழிப்பதற்காகவே உறக்கம் வருகிறது, வெல்வதற்காகவே தோல்வி வருகிறது, விடியலுக்காகவே இரவு வருகிறது, எழுவதற்காகவே வீழ்ந்திருக்கிறாய். எனவே அனைத்திற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. காரணமில்லாமல் எதுவுமே நடக்காது இந்த உலகில். ஒரு காரணத்தோடு தான் அனைத்துமே நடக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. விழுந்துவிட்டாலும் எழுந்து விடுவோம் என்ற நம்பிக்கையோடு போராடு. போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் நிச்சயமாக வென்றியே காட்டிவிடலாம். சாயப்பாவை நான் எப்பொழுதும் பார்த்ததே இல்லை என்று ஒரு பொழுதும் சொல்லாதே. உனக்கு கஷ்டம் வரும் பொழுது, வேதனை வரும் பொழுது, சோகம் வரும் பொழுது உன்னை காப்பாற்றுபவரும் உன்னை தேற்றுபவரும் உன்னை மன வலியிலிருந்து நீக்குபவரும் எவராக இருந்தாலும் அவர்தான் உன் சாயிநாதரை என்பதை புரிந்து கொள். உன்னால் எதுவுமே முடியாது என்று நினைக்கும் தருணங்கள்தான் உன்னுடைய வலிமை மிக அதிகமாகவே வளர்கிறது. எனவே வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே இரு. உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே பக்கவாட்டிலும் முன்னும் பின்னுமாக அனைத்து பக்கங்களிலிருந்தும் உன்னை பாதுகாப்பேன். உன்னை வெற்றியடைவதற்கான வழியை நான் செய்து கொண்டே இருப்பேன் என்பதில் சந்தேகமே உனக்கு வேண்டாம். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. நீ விரும்பிய அனைத்தையும் உன் கைகளில் கொடுக்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது எதுவும் தவறாக நிகழாது. நிகழவும் நான் விடமாட்டேன். நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். உன் வீடு தேடி அது வந்தும் கொண்டிருக்கிறது. மிக பிரகாசமான எதிர்காலம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. நீ பட்ட கஷ்டமெல்லாம் போதும். நீ அனுபவித்த வேதனை எல்லாம் போதும். நீ பட்ட துயரமெல்லாம் போதும். நீ அழுதது எல்லாம் போதும். இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் மிக சுபமாகவே நிகழப்போகிறது. அனைத்தும் உனக்கு ஜெயமாகவே நடக்கப் போகிறது. நாம் வாழ்ந்து முடித்த பின் நம்மை யாருமே மறக்கக்கூடாது. அதுதான் வாழ்க்கை. அதுதான் நம் வாழ்வின் வெற்றியும் கூட. யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலை வேண்டாம். யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்திலேயே வாழ கற்றுக்கொள். அதனால் எந்த கஷ்டமும் உன்னை நெருங்காது. உனக்குத்தான் உன்னில்தான் நான் இருக்கிறேனே, பிறகு என்ன பயம் உனக்கு? தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும் என்ற பழமொழி உனக்கு தெரியாதா என் பிள்ளையே? எதை பற்றியும் யோசிக்காதே. எது உன் மனதிற்கு சரி என்று படுகிறதோ, எது உன் மனதிற்கு மகிழ்ச்சியை தருகிறதோ அதை மட்டுமே செய் என் குழந்தையே. நிரந்தரமே இல்லாத இந்த உலகில் உன் கஷ்டங்களும் சோகங்களும் துன்பங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாகிவிடும் என்று நீ நினைக்கிறாய்? உன்னால் முடியும். உன்னால் சாதிக்க முடியும். உன்னால் வெற்றியடைய முடியும். நிச்சயமாக நீ ஜெயிப்பாய் என்று ஊக்கப்படுத்தும் மனிதர்களுக்கு முன்னே அவர்களோடு பழக கற்றுக்கொள். அவர்கள்தான் நீ விழும் பொழுதெல்லாம் உன்னை தூக்கி உன்னை முன்னேற்ற பாதையில் செல்ல வைப்பார்கள். உன்னையே நீ நண்பனாக்கிக்கொள். உன்னுடைய உண்மையான நண்பன் உனக்கு எதிரியானாலும் கூட உனக்கு ஆறுதல் சொல்ல, உன் மனதை தேற்ற, உன் வலிகளுக்கு மருந்தாக உனக்குள் ஒருவன் இருப்பான் நிச்சயமாக. இந்த உலகத்தில் நல்ல விஷயங்கள், நல்ல எண்ணங்கள் என்று கோடான கோடி இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அது அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் புலப்படுவதும் இல்லை, தெரிவதும் இல்லை. ஏனென்றால் அந்த நல்ல விஷயங்களை தேடி யாரும் போகாமல் இருக்கிறதாலும், அதை பற்றி அதிகம் தெரியாமல் இருப்பதாலும், அதை பற்றி பேசாமல் இருக்கிறதாலும் அந்த நல்ல விஷயம் பற்றி நீ அறிந்திருக்க முடியாமல் இருக்கிறது.
சில பேர் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், கெட்ட விஷயங்கள் மட்டுமே என் கண்களுக்கு புலப்படுகிறது, கெட்ட செய்தி மட்டுமே என் காதில் வந்து விழுகிறது என்று என்னிடம் வந்து நீ புலம்புகிறாய். குழந்தையே, எப்பொழுதும் உன்னை சுற்றி இருப்பவர்களின் வார்த்தைகளை மிக கூர்மையாக கவனி. உன்னை சுற்றி இருப்பவர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படு. எல்லோரும் உன்னை போல் இருப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது. நீ என் பொக்கிஷம். உன் எண்ணங்கள் போல் மற்றவர்களும் நல்ல எண்ணங்களாகவே இருப்பார்கள் என்று யாரையும் மிக எளிதாக நம்பிவிடாதே. குழந்தையே, நீ என்னென்ன விஷயத்தை பார்க்கிறாய், அது எந்தெந்த ரூபத்தில் உன்னிடம் வந்து சேர்கிறது என்கிறதுதான் அந்த விஷயமே அடங்கி இருக்கிறது. நீ உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் மிக ஆசையாக தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதுவும் உன்னைதான் தேடிக்கொண்டிருக்கிறது. அது நல்லது ஆனாலும் சரி, தீயது ஆனாலும் சரி, நீ தேடுவது வழிகட்டாயமாக உன்னிடம் வந்து சேர்ந்து விடுகிறது. நீ அப்பொழுது எதை பார்க்கிறாயோ, எதை தேடுகிறாயோ அது நல்ல விஷயமாக இருந்துவிட்டால் அது உன்னிடம் வந்து நல்ல விதமாகவே வந்து சேரும். அதேபோல் நீ கெட்ட விஷயத்தை உன் கண்ணால் பார்த்து கொண்டு அதையே தேடிக்கொண்டிருந்தால் கெட்டதே வந்து உன்னிடம் சேரும். தான் குழந்தையே, வாழ்க்கையின் மிக முக்கியமான தத்துவம். இதை அறிந்து கொண்டு செயல்படு. வரும் ஆபத்திலிருந்து நிச்சயமாக உன் சாயிதேவா உன்னை காப்பாற்றுவேன். நீ எனக்காக கிடைத்த புதையல். உன்னை எப்படி நான் காப்பாற்றாமல் விட்டுவிடுவேன் என்று நீ நினைக்கிறாய்? எனவே என் குழந்தையே, தேவையில்லாத எண்ணங்களை நினைப்பதை தவிர்த்துவிடு. தேவையில்லாத விஷயத்தை கேட்பதையும் தவிர்த்துவிடு. தேவையே இல்லாத விஷயத்தை பார்ப்பதையும் தவிர்த்துவிடு. இந்த உலகத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் அவரவர் மனதில் நல்ல எண்ணங்களும் இருக்கும், தீய எண்ணங்களும் இருக்கும். ஆனால் எந்த எண்ணங்கள் மிக அதிகமாக வளர்கிறதோ அதன் பொருட்டே அவர்கள் வாழ்க்கையும் அமைந்துவிடும். அதே மாதிரிதான் குழந்தையே, எல்லோர் வாழ்விலும் சந்தோஷமும் இருக்கும், துக்கமும் இருக்கும். நாம் அதை எப்படி பார்க்கிறோம் என்பதில்தான் நம் வாழ்க்கையின் மகிழ்ச்சியே அடங்கியிருக்கிறது. நாம் எதை அதிகமாக வளர்த்து கொள்கிறோமோ அதில்தான் நம் வாழ்க்கையே அடங்கியிருக்கிறது. கஷ்டம் வந்துவிட்டால் ஒரே தடியாக அப்படியே உட்கார்ந்து விடாமல், என் வாழ்க்கையை இப்படித்தான், நான் கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், எப்பொழுதும் என் வாழ்க்கையில் சோகம் மட்டுமே நிறைந்து இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அப்படியே உட்கார்ந்து விடாமல், அதே போல சந்தோஷம் வந்துவிட்டால் தலைக்கால் புரியாமல், சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பதும் இல்லாமல், இரண்டையும் சரிசமமாக பார்த்தாலே போதும். உன் வாழ்க்கையில் நல்ல எண்ணங்கள் போல், உன்னுடைய நல்ல செயல்கள் போல் எப்பொழுதும் உன் வாழ்வில் மகிழ்ச்சியாகவே நீ வாழலாம். சந்தோஷமோ துக்கமோ எது வந்தாலும் எனக்காக என் அப்பா இருக்கிறார், என்னை நிச்சயமாக காப்பாற்றுவார், ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து என் வாழ்க்கையை மீட்டெடுப்பார் என்ற நம்பிக்கையோடு கண்களை மூடிக்கொண்டு உன் வேலையை நீ திறம்பட செய்து கொண்டே இரு. சாயப்பா மேல் முழுமையாக நம்பிக்கையை மட்டும் வைத்துவிட்டு உன் வேலையை நீ கவனித்து கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றங்களை நீயே கண்குளிர காண்பாய். மனதை முதலில் நிம்மதியாக வைத்து கொண்டாலே சந்தோஷம், ஆனந்தம், மகிழ்ச்சி எல்லாம் ஒவ்வொன்றாக நம் வாழ்வில் வந்துவிடும். அந்த நிம்மதியை என் சாயப்பா எனக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். என் அன்பு பிள்ளையே, நான் கொடுப்பதை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். உனக்கு கிடைக்க வேண்டியதை நிச்சயமாக உன் கையில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது உன் சாயப்பாவின் பொறுப்பு. அந்த பொறுப்பை நான் ஏற்றிருக்கும் பொழுது எதற்கும் கலங்காதே, வருத்தப்படாதே, கண்ணீரை வீணடிக்காதே. உனக்கு கிடைக்க வேண்டியதை நான் கிடைக்க செய்வேன் என் குழந்தையே. எதற்காக பயப்படுகிறாய்? உன்னுடைய கோரிக்கைகள் எல்லாம் என் காலடியில் வைத்து விட்டாயல்லவா? இனி எல்லாமே உனக்கு ஜெயம்தான். நீ நிச்சயம் உன் வாழ்வில் முன்னேறுவாய். இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கும் அதிசயத்தை நீயே உணர்ந்து கொள்வாய். எப்பொழுதும் பொறுமையோடு இருப்பவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவான். அது மட்டும் இல்லாமல் பொறாமை கொண்டவன் வாழ்வையே இழந்து விடுவான்.
நல்லது மட்டுமே செய்து கொண்டே இரு. உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அப்பா உன் அருகிலேயே இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. என் பார்வையும் என் கண்களும் உன் மீதுதான் எப்பொழுதுமே இருக்கும். நீ தவறான பாதையில் சென்றால் உன்னை தடுக்கும் அனைத்துமாக உன் அப்பா உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருப்பேன். உன் மனதிலிருந்து தீய எண்ணங்கள், பொறாமை எண்ணங்கள், மற்றவர்களை பார்த்து ஏங்கும் எண்ணங்களை முதலில் விட்டொழி. நீ கேட்கும் அனைத்தையும் நான் உனக்கு தருகிறேன். உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ, எது தேவையோ அதை உனக்கு நான் கொடுப்பேன். எதையுமே சிரித்துக்கொண்டே நகர்ந்து கொண்டே இரு. உன் கஷ்டங்களை பார்த்தும் உன்னை வேதனைப்படுத்துபவர்களை பார்த்து கொண்டே சிரித்து கொண்டே நகர்ந்து கொண்டே இரு. நான் உன்னை நெருங்க நெருங்க உன்னை பிடித்திருந்த அனைத்து தடைகளும், துன்பங்களும், சோதனைகளும் எல்லாம் வழிவிட்டு விலகிவிடும். எதற்குமே கலங்காமல் இரு. தைரியமாக இரு. கோபப்படாதே யாரிடமும். உன்னுடைய கோபம் நீ அதிகமாக நேசிப்பவர்கள் கூட யோசிப்பார்கள் உன்னிடம் பழகியதற்காக. அதேபோல அன்பாக இருந்து பார். உன்னை வெறுப்பவர்கள் கூட உன்னை நேசிக்க வருவார்கள். கோபப்பட்டு அந்த விஷயத்தில் வென்று விட்டாய் என்றால் உன்னுடைய கோபம் சாதித்து விட்டது என்று அர்த்தம் கிடையாது. நீ வாழ்க்கையில் வென்று விட்டாய் என்ற அர்த்தமும் வராது. உன் கோபத்தை யார் தாங்கிக் கொண்டார்களோ அவர்களுடைய பொறுமைதான் மிக பெரியது. உன் மனக்குறையை மற்றவர்களிடம் சொல்ல துடிக்காதே. நான் இருக்கிறேன் உனக்காக. மற்றவர்களிடம் நீ குறையை சொல்லும் பொழுது, உன் மனவேதனையை சொல்லும் பொழுது உனக்கு ஆறுதல் சொல்வது போல் சொல்லிவிட்டு பின்னால் போய் உன்னை நினைத்து நகைத்து கொண்டிருப்பார்கள். இதுதான் உலகம். உன்னை போல் மற்றவர்களையும் சரிசமமாக எண்ணிவிடாதே. நீ என் அருமையான பொக்கிஷம். நான் இருக்கிறேன். உன் மனக்குறையை, உன் மனவேதனையை தீர்த்துக்கொள். என் காலடியில் வந்து சமர்ப்பணம் செய்துவிடு. என் காலடியில் வந்து அனைத்தையும் கொட்டிவிடு. உன் மனக்குறையை போக்க உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. இப்படியே நம் வாழ்க்கை கனவாகியே போய்விடுமோ என்று நீ நினைத்த காரியம் நிச்சயமாக நான் உனக்கு நிகழ்த்தி காட்டுவேன். உனக்கு சாதகமாக அனைத்தையும் சாதித்தே காட்டுவேன். உன்னுடைய கஷ்டங்களையும் மனவேதனைகளையும் மன போராட்டங்களையும் என்னிடம் கூறு என் குழந்தையே. உன் வேதனை அனைத்தையும் நான் தீர்ப்பேன். உன் கேள்விகளுக்கு பதிலாக உன் அப்பா இருப்பேன். உன் மன போராட்டங்களையெல்லாம் விலக்கி வைப்பேன். வார்த்தைகளும் வாக்குகளும் பொய்யாகி போகும்போது உடைவது உறவுகள் மட்டுமல்ல, உண்மையான பாசம் வைத்த உள்ளங்களை உடைந்து போகிறது. கண்மணியே, உன்னை யாருக்குமே பிடிக்கவில்லை என்று கவலை கொள்ளாதே. அடுத்தவர் மனதில் என்ன இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாமல் அவர்களிடம் முழு அன்பையும் செலுத்துவது மிக முட்டாள்தனம் குழந்தையே.